ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி நான் உங்களுக்கு மேங்கோ குச்சி ஐஸு நம்ம வெளியே வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? இப்போது மாம்பழம் சீசன் வந்துச்சு. இப்போ நம்ம வீட்டிலவே பசங்களுக்கு இந்த மாதிரி மாம்பழ குச்சி ஐஸ் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வீட்டில் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தியாக கூட நம்ம கொடுக்கலாம். நம்ம பார்த்து பார்த்து செய்வோம். அதனால் நம்ம வீட்டிலவே இந்த மாதிரி குச்சி ஐஸு எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். பாருங்கள். இந்த மாம்பழம் நீங்கள் எந்த மாம்பழம் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பங்கினப்பள்ளி மாம்பழம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். இந்த மாம்பழத்தில் நம்ம குச்சி ஐஸ் எப்படி செய்யலான்னு நான் காட்டுறேன். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் இந்த மாதிரி ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இது தோல் ஃபுல்லாக நல்லா சீவிட்டு இது உள்ளே இருக்கும் இல்லையா, நல்லா இந்த பல்பெல்லாம் நல்லா எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாம்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பல்பெல்லாம் நல்லா அந்த உள்ளே இருக்கிற செதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாம்பழ சாறு போட்டுருங்க. இதில் ஒரு 3-4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை நீங்கள் மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா பார்த்து போட்டுக்கோங்க. மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருந்தது, அதனால் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இதில் 1 கப்பு பால். நம்ம எத்தனை குச்சி ஐஸ் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 குச்சி ஐஸ் செய்கிறீங்கன்னா 2 மாம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 கப்பு பால் எடுத்துக்கோங்க. ஒரு 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நம்ம இது மிக்சியில் நல்லா இந்த மாதிரி ஆட்டிடுங்க. இப்போவே இப்படியே நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி மவுல்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மவுல்ஸில் இந்த நம்ம பண்ணியிருக்கிற மாம்பழ சாரெல்லாம் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இது மேலே இந்த மாதிரி குச்சி இருக்கும், அது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு குச்சி இந்த மாதிரி மவுல்டு இல்லைன்னா நம்ம நார்மலாக கிளாஸ் இருக்கும் இல்லையா, ஸ்டீல் கிளாஸில் இது ஊற்றிட்டு மேலே ஒரு சின்ன குச்சி வச்சிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வருது. அந்த மவுல்லேருந்து நல்லா பிரிச்சுட்டு நல்லா சூப்பரான ஒரு மாம்பழ குச்சி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் விஜி.